திருமூலர் அருளிய 4 எளிய அற வழிகள் பற்றிய சுருக்கமான கண்ணோட்டம் இது. திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு பழமையான நூல்ல கடவுளை கும்பிடவோ இல்ல மத்தவங்களுக்கு உதவவோ நிறைய பணம் தேவையில்லை, நம்ம தூய அன்பே போதும்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இந்த எளிய அறங்கள் எப்படி இறைவனில் ஆரம்பிச்சு சக மனிதர்கள் வரைக்கும் விரிவடைகிறதுன்னு பார்ப்போம். முதலாவது, இறைவனுக்கும் விலங்குகளுக்கும் நாம செய்கிற தொண்டு. விலை மதிப்பற்ற பூக்களை தேடி அலையாம அன்போட வெறும் ஒரு பச்சிலைய இறைவனுக்கு படைச்சாலே அதுவே முழுமையான வழிபாடுதான். யோசிச்சு பாருங்க, பக்திக்கும் ஆடம்பரத்துக்கும் முடிச்சு போடுற இந்த காலத்துல இந்த ஒரு பச்சிலை தத்துவம் எவ்வளவு பெரிய மாற்று சின்னனே இல்லையா? அதே போல ஒரு பசுமாட்டுக்கு ஒரு வாய் புல்லோ இல்ல உணவோ கொடுக்கறதும் ரொம்ப சிறந்த அறம்தாங்க. 2வது, சக மனிதர்களுக்கான உணவு பகிர்வு. நாம சாப்பிடும்போது பசியால வாடுற ஒருத்தருக்கு ஒரு கைப்பிடி உணவாவது கண்டிப்பா தானமா கொடுக்கணும். இறுதியாக, இருக்கிறதுலயே ரொம்ப எளிய அறம்னா அது இனிய சொல்தான். சாப்பாடு பணம்னு எதுவுமே பிறருக்கு கொடுக்க முடியாத நிலைமையில இருந்தா கூட மத்தவங்க கிட்ட அன்பாகவும் இனிமையாகவும் பேசலாமே. பணம் இருந்தால்தான் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற நம்ம பொதுவான மாயைய இந்த ஒற்றை கருத்து எப்படி சுக்குநூறா உடைக்குது பாத்தீங்களா? எந்த பொருட்செலவும் இல்லாம நாம காற்ற அன்பும் பகிரும் உணவும் பேசுற இனிய சொற்களுமே மிகச்சிறந்த அறம்.